பணம் எடுத்துட்டு வா. காலை உனக்கு இவனுக்கு பாடுறா வெய்ய அடிக்கல இன்னைக்கு. ஆடுற சக்கானா என்ன 1 மணி நேரம் தானே வந்துடுவோம். ஓ ஓகே நண்பா, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2 வண்டி 2 பக்கம் நீ பிரித்து விட போகிறோம். சுஜித் அவர்கள் இன்னைக்கு காலேஜ் லீவுங்கிறதுனால வந்து கொண்டிருக்கிறார். நாளைக்கு வேறு வந்திருக்கிறார். இது கருமேட்டு கருவாயன், இது எப்பவும் வர்றது தான். லுக்கை பாருங்க, அவன் அழகா பாருயா. பாருங்க இந்த உதர் மட்டும் எதுக்கு இந்த பண்ணிக்கிட்டு மாரி இதை தெரில. அது கண்டதை திங்கணும்னா டெய்லியும் காக்கலை சில்லி சாப்பிட்ணுங்கிறான். அப்போ தான் வந்து உடம்பு கட்டுக்கோப்பாக இருக்குமா. கேஷுண்டு போய் புடுறா போனேன். அது டீசல் டேங்க் அவ்வளோ 1000 கொடுத்து வச்சா. ஏய் நிஜமாலுமே 1000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்தியாடா? எங்க எண்ணெய் எல்லி டேய் 1000 ரூபாய்க்கு அடிச்சியா 10 ரூபாய்க்கு அடிச்சுட்டு வந்துட்டியாடா? நல்லா ஓரம் பாரம்லாம் கொஞ்சம் பாருங்களுக்கு. அவர் யாரோ சொல்கிறாருன்னா நிறைவிட்டு அப்புறம் 2 சால் கிட்ட பிடிச்சி ஓட்டு. பாருங்க மண் வரக்கூடாது அப்படி ஓட்டுற. நான் வந்து பார்ப்பேன் நீ ஓட்டுன லட்சணத்தை. M3 வேணாம், M4 போடு. I3 10 நிமிஷத்துல 3 நிமிஷத்துல முடிச்சுடு போ. ஓடா என்ன இண்டோ பறக்குது. எடு போட்டோம், அவன் பின்னாடி வருவான். நீ எடு, நான் வரேன் அவன்கிட்ட. போடா ஏய் அவுட் நில்லு. ஓகே நண்பா, ஒருத்தவன் இந்த சந்தில் போகணும். சுண்ட ஜானகி இது அங்கே அந்த தலைவோட அந்த சூனி வேணு கசாப்பு காரம்பத்து மேலே ஒரு வயலுக்கும்ல அந்த வயலில் ஓட்டு நான் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வரேன். போடா நீ. ஓகே நண்பா, இவனுக்கும் நல்ல கட்டை தான் இந்த வயல் ஓட்டணும். இந்த வயலை ஓட்டி தென்னை மரம்லாம் இப்போ ஒரு 5-6 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. தென்னை மரத்துக்குள்ள 2 வண்டி ரொட்டாட்டர் ஓட்டணும்ல, அந்த தென்னை மரத்துக்குள்ள ஓட்டி கூட மறுபடியும் பார் ஓட்ட போய் பாருக்கு மண் வரல, கலப்பையில் ஒரு 2 சுற்று ஓட்டி தான் ஓட்டணும்னு சொன்னோம்ல, அது இதுவும் ஓட்டணும். மாக்கியால விட்டுரு. இது பார்த்தீங்கன்னா என்ன கியரில் ஆப்ரேட்டுனா M2ல 17 ஒரு தண்ணி வண்டி நினைக்கல, அது ஸ்டார்ட் ஆகலையாம். நம்ம முடிவு கட்டி ஒரு இழுத்து சொல்கிறாப்புல, போய் இழுத்துட்டு வருவோமா ஆப்பலாம்.
கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டேன். இன்னொரு 5 நிமிஷம் முன்னாடி ஃபோன் பண்ணிங்கன்னா அந்தாரே இருந்திருக்கும். ஆட்டாவும் நினைஞ்சிக்கிட்டோம். அப்புறம் என்ன அது புரியாமல் இருக்கு. ஹலோ அண்ணா ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன். சரி இப்போக்கு ஒரு செய்தி கொஞ்சம் சின்னதாக அத்து போச்சுண்ணா என்னத்துக்கு போய் அக்குது? அப்படியே கையிலே போடுங்க. எதுக்கு அக்குதுங்க? சப்போஸ் ஏதாவது வட்டி கட்டி சுண்டி இழக்கிறதுல அத்துக்கிட்டு போச்சுண்ணா கையிலையா? அங்கே போடு. இது எம்டி வண்டி தானே. நான் கூப்பிட்றேன் இருங்கண்ணா. நான் கூப்பிட்றேன் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பக்கம் போய் கிளாரிட்டி இருக்கு. திருப்பி அப்படியே விட்டுட்டு போயிடலாம். ராஜா பிள்ளையாங்க செல்ஃபும் போட்டு 2 போட்டுக்கலாம். எந்த அளவு பிடிக்குது பார்த்தீங்களா? திருவேச்சுவரான் விலா போடுறதுக்கு மறந்துட்டான். இப்போ தான் விலா போடுறான். என்னதான் பண்ணுறதுனே தெரியல நண்பா. இது மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணுறதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வருது. அது பாட்டில் அப்படியே இப்போ இன்னொரு சுற்று அப்படி மாறிட்டானா அப்படி இப்படி எடுத்து இவ மாதிரி அப்படியே போட்டு போயிருந்தானா எந்த பிரச்சனையும் இல்லை. ஏ கோய் அந்த போஸ்ட்டு அந்த காட்டுக்குள்ளே கிடக்குதா? போஸ்ட்டு காட்டுக்குள்ளே கிடக்குதுல, அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் மேலே எடுத்துனீங்கன்னு நல்லாயிருக்கும். பேசுறீங்களா? உங்களுக்கு எப்படி அப்படித்தான்? சரி போங்க, அப்படியே போட்டு இழுத்துட்டு போகலாம். அப்படியே போட்டு இழுத்துட்டு போக வேண்டியதான். என்ன பண்ணுங்கிற? அதை எடுத்து சரி அவனே என்ன எடுத்துக்குவான், பையனை எடுத்து பேல போட்டு விடும். அதை அவுத்துட்டு கிடக்குது பாரு. நம்மளுக்கு என்ன இது காடு. இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பா, ஒவ்வொருத்தரும் வந்து M3யில் ஓட்டலாம், ஐ+ல ஓட்டலாம், i7ல் ஓட்டலான்னு ஓட்டுறதெல்லாம் எந்த கியரில் வேணாலும் போட்டு ஓட்டலாம் ப்ரோ. நானும் ஓட்டுவேன், நான் தப்பு சொல்லலை. அது உங்கள் ஏரியா வந்து மேட்டாங்காடு மணல் சாரை அப்படின்னா ஓகே. இப்போ எங்கள் சைடெலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் பருத்தி போடுற காடு. மம்டி வேலை செய்வாங்க. நாங்கள் பார் போட்டு கொடுத்துட்டு போன வாட்டி மம்டியில் வேலை செய்வாங்க. மம்டியில் வெட்டும் போது மண் வந்து டைட்டாக இருந்துச்சு, மண் உழவே ஆகலன்னா அமௌண்ட்டே தரமாட்டாங்கன்னு வச்சுக்காங்களே. அதனால் வந்து i7லையும் M3லையும் போகும்போது நம்ம ஃபுல்லாக டெப்த்து பிடிச்சி ஓட்ட முடியாது. அதையும் மீறி டெப்த்து பிடிச்சி ஓட்டினோம்னா வண்டி ஓவரால் லோட் ஆகும், டெம்பரேச்சர் எகிரும். ஓகேவா? கண்டிப்பாக இன்ஜினை சங்கடிச்சு ஓட்டினா கண்டிப்பாக வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும் நண்பா. அதுக்கோசரம் தான் வந்து நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, அந்த எக்ஸ்ட்ரா கியருக்கே போகிறதில்ல. எவ்வளோ வேணாலும் வண்டி இழுக்கிற அளவுக்கு அழுத்தி ஓட்டிக்கிறது. கியர் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக குறைச்சி போட்டு பொறுமையாக இன்ஜின் நவுத்திக்கிறது.
யாருக்கும் துன்பம். இதே வந்து வேற காடு வந்து அதிகம் குட்டம் கட்டாது. பில்லு காடு கட்டும், சுத்தமான காடு பில்லு கட்டாதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்லுக்கட்டில் வந்து இடிச்சு திருப்பிட்டுக்கிறான். நம்ம சுஜித் வேறு என்ன பண்ணுறான்னு தெரில. அவனை ஒரு எட்டு போய் பார்க்கணும். அவன் வேறு அவனுக்கு அந்த வயல்லாம் தெரியாது ப்ரோ. அவன் இதை வயலுக்கு இது மாற்றி ஓட்டிட்டான்னு வச்சுக்காங்க. ஓட்ட சொல்கிறீங்கள்கிட்ட ஓட்டினாவே காசு வர மாட்டேங்குது. இன்னும் வயலை மாற்றி ஓட்டிட்டா சோழி முடிஞ்சு போயிடும். அதனால் அவன்கிட்ட போய் பார்க்க வேண்டியதான். இவன் இன்னும் ஓட்டேன் இந்த ஒரு வயல் தான் ஓட்டிட்டு தென்னை மரம் சந்தில் ஓட்டணும் நண்பா. அப்புறம் என்ன கூட வந்து பார்க்கலாம் தென்னை மரம் சந்தில் ஓட்டுறப்ப. ஓகே ப்ரோ, ஒரு பெரிய சேனல்காரர் வந்திருக்கிறாரு. பாருங்கள், அவர் கமெண்டில் கூட கேட்டிங்களே, யார் ப்ரோ இது உங்கள் வீடியோவில் எடுத்து போட்டுருக்குறாங்கன்னு கேட்டிங்கல்ல. இல்லை பாருங்கள், இவர் தான் பாரு. இவருக்கோசரம் அவர் வண்டியை தூக்க விட்றாராம். என்ன மாப்பிள்ள சிவுக்கனை தூக்கிச்சு? ஏன் மாப்பிள்ள? மாப்பிள்ளைங்களெல்லாம் இந்த இடத்துல தூக்கி தானே ஆகணும். தூக்காத இருந்தால் எப்படி? ஏங்க மாப்பிள்ள தூக்காத இருந்தால் ஒரு மாட்டலாம். அந்த மாப்பிள்ளைக்கும் தூக்குது, உங்களுதும் தூக்குது. என்னதான் இருந்தாலும் நீங்களாம் ஜாண்டியர்காரரு. எங்கள் மையந்திரகாலாம் என்ன வெங்காயம் மாதிரி கலப்பு ஓடுதுன்னு சொல்லுவீங்க. எங்களுது என்னத்த பாரு சிவுக்குன்னு தூக்கிட்டு ஓடுது. ஏன் மாப்பிள்ள உங்களுது மாதிரி வருமா? எங்கம்மா நம்ம கோவில் அங்கே ஆம்புகளை போட்டிட்டு இருக்கிறான். அங்கே பிச்சமரத்துக்குள்ள ஓட்டிட்டுக்கிறான். இப்போ அடுத்தது அவர்கிட்ட தான் போகணும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு போய் பார்க்கணும். அவ்வளோதான் மாப்பிள்ள. ஓட்டு 1 2 3 4 5 6 வயலுக்கு எடு. உனக்கு ஒரு 2 மணி நேரம் எடு. 2 கிலோ எடுத்தால் நாயக்கு போட்டு ஜீப்பிக்கு. என்ன மாப்பிள்ள ஒரு யூடியூபரு உன்னை பற்றி யாரும் நம்ம சேனலில் யாரும் கேட்குறாங்க. யார் தேவ் டிராக்டர்ஸ் லைஃப்னு யாரும் கேட்குறாங்களா? கேட்டா பரவாயில்லையா? உங்கூரா நல்லா பேசுகிறாரு, நல்லா பேச்சு திறமை உள்ளான மாட்டுக்குது அப்படிங்கிறாங்க. புட்டு வைக்கிறையாம எல்லாத்தையும் புட்டு வைப்பேன் ப்ரோ. எதை புட்டு வைக்கணுமா எல்லாத்தையும் புட்டு வைப்பேன். மாப்பிள்ளையும் கொடுத்தா புட்டு வச்சிருவீங்க. புட்டு வச்சிடலாம்டா. நீங்கள் புட்டு வைக்க முடியலையே. அவனுக்கு கொஞ்சம் புட்டு வைக்கணுமா? அவனுக்கு புட்டு வைக்க நேரம் இல்லை. பங்காளிக்கா துண்டுக்கு புட்டு வைங்க. 2 பேர் சேர்ந்து போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, வயல் பதமாக தான் இருக்குது. சுண்டை கேட்கலாம், காஞ்சி வச்சா பதமாடா இருக்குதுன்னு. என்ன பதில் வருதுன்னு பார்ப்போம். வயல் காஞ்சி போச்சா பதமாக இருக்குதா? பதமாக இருக்குதா? சரி, இந்த கட்டிலாம் ரொட்டை எடுத்து நுணுங்கி போயிடும். ஆனால் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வந்து விட்டு பார்த்தேன், ஓட்டவே முடியல. அதான் நீ தானே இருந்த அந்த வயலில் ஓட்டமா? அதை ஏதோ மழை பெய்யவும் நமக்கு ஈஸியாக போச்சு. போகல அதை ஓட்டி தென்னந்தோப்பெல்லாம் தென்னை மரச்சந்தில் ஓட்டணும். ஓட்டுட்டோம். அவன் என் பார்த்து என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறானே. அவன் வந்து இங்கே என்னடா வேலை அவனுக்கு? அதுக்காட்டி அவன் அங்கே என்ன 4.5 மணி நேரமாக ஓட போகுது, 4.5 மணி நேரமாக ஓட போகுது. ஓட்டுனா காடு போயிடுது. இதை ஓட்டிட்டு ஆனால் நாங்கள் ஒரு மாறிவிட்டு அடுத்தது அந்த மூளை ஒன்று இருக்குது. அது தென்னை மரத்துக்கு வேலை. அது ஏதோ காசு வேறு கொடுத்துட்டு போயிட்டான் 1000 ரூபா. எனக்கு இந்த சீசன்லேயே வந்து முன்னாடி காசு கொடுத்து ஓட சொன்னது அந்த பாட்டி ஒன்று தான். ஒரு 1/2 மணி நேரம் வரும். அந்த பூண்டு அந்த ஓட்டி போட்ட காட்டு வந்தானதா. புரியல. நாளைக்கு மீன் போடலாமா? நாளைக்கு மீன்லாம் பல முடியாது. பார்க்கலாம். அப்போ நாய்க்கு நம்ம மகம் ஓட்டிக்கலாம். நாய்க்கு
ஓகே ப்ரோ. இந்த மழை பெஞ்சதில் அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அதை வந்து ஓட்டணும். கொம்போட்டோட இந்த வண்டி டெமோ ஓட்டிருக்கும் பாருங்க இந்த வெயில். அப்போ வந்து விட்டு பார்க்கும்போது ஏகப்பட்ட டைட்டு ப்ரோ. ஏதோ அந்த 5-6 மழை பெஞ்சது எங்களுக்கு ஒரு மணிக்கு ஒரு 100 மில்லி டீசல் கம்மி பண்ணி விட்டுருச்சு. டயர் கொஞ்சம் தேய்மானத்தை குறைச்சி போச்சு. ஓகே ப்ரோ. இதில் நம்ம வீடியோ பார்க்குறது யாராச்சும் ஒரு மெக்கானிக் இருந்தால் எனக்கு இந்த ஒரு டவுட்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க ப்ரோ. ஓகேவா? நான் இங்கே லோக்கலில் எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கேட்டவரெலாம் சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. உண்மை தான், முடிஞ்ச அளவுக்கு அது உண்மை தான். அதுதான் வந்து ரீசனு. இப்போ நம்ம பைசான் பேயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் குடிக்கல. ஒரு இன்ஜின் வேலை செய்யணும்னா என்னென்ன ப்ராப்ளம் தான் இன்ஜின் வேலை செய்யலான்னு சொல்லுங்கள். இன்ஜின் ஆயில் சுத்தமாக குடிக்கல ப்ரோ. ஓகேவா? அதே மாதிரி கீழே வந்து ப்ரீத்தரில் வந்து புகை கொஞ்சம் கூட தள்ளல. ப்ரீத்தர்னால் மேலே வரும்ல, அதுலேயும் கொஞ்சம் கூட புகை வரல. ஆனால் வண்டி மட்டும் லோடு பிடிச்சா அப்படியே தங்குது. இது என்ன பண்ணணும்? இங்கே இருக்கிற லோக்கல் மெக்கானிக் என்னங்கிறாங்க, பம்பு நாச்சில் மட்டும் பாரு, ஆயில் குடிக்கல, ப்ரெஷரில் டீசல் தள்ளாத புகை வராதப்ப நீ வந்து இன்ஜினை பிரிக்காத. இன்ஜின் தானே உட்காருது பாருதா, இன்ஜின் அப்படியே உட்காருதில்ல, அதனால் வந்து நீ பம்பு நாச்சில் மட்டும் வேலை செஞ்சு போடு போதும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய தாட்டுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆனால் ஆயிலும் குடிக்கலை, இன்ஜின் டெம்பரேச்சரும் ஆக கிடையாது. ஆனால் இன்ஜின் மட்டும் லோடு பிடிச்சதுன்னா அப்படி அப்படியே சங்குது, டக்கு டக்குன்னு சங்குது. இது பம்பு நாச்சில் மட்டும் பார்க்கலாமா இவங்க சொல்கிற மாதிரி, எங்கள் ஊர் மெக்கானிக் சொல்கிற மாதிரி, இல்லை வந்து டோட்டல் இன்ஜினே பிரித்து வேலை செய்யணுமா? நான் வந்து இப்போ பம்பு நாச்சில் மட்டும் பிரித்து வேலை செஞ்சால் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 to 20,000 முடிஞ்சிடும். இன்ஜினை கையை வைக்காத, ஆயில் குடிக்காத இன்ஜினுக்கு எதுக்கு கை வைக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு ஒரு டவுட்டுன்னு வச்சுக்காங்களேன். அதை நீங்கள் மறக்காமல் ஒரு மெக்கானிக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கொஞ்சம் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொல்கிற கமெண்டில் பொறுத்து தான் நான் வந்து இன்ஜினை வேலை செய்யலாமா, இல்லை பம்பு நாச்சல் மட்டும் சர்வீஸ் பண்ணி போடலாமா அப்படின்னு ஒரு 2 ஐடியாவில் வரேன். மண்ணு பாருங்க அப்படியே பழம் மாதிரி வருது. இன்னுமே யாராச்சும் புதுசாக 5 கலப்பை போடணும்னா இந்த மாடலில் போட்டுக்காங்க ப்ரோ. எப்படி சொல்கிறேன், இது மாதிரி பிரேம் போட்டு கீழே வந்து அச்சு மாடலில் கொடுத்து போட்டுக்காங்க. இப்போ நான் அந்த கலப்பை போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ. இது வரலும் கலப்பை வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு 2000 லோடு போல்ட்டு கட்டாக இருக்குது. மித்தபடிக்கு ஒரு சில நண்பர்கள் ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ வளர்த்தி பட்டை போடுறீங்க உடையாதா அப்படின்னு. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரெடிமேடாக பட்டை வாங்கி போட்டோம்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஆசேரி பட்டையில் கொடுத்து பட்டையை ரொம்ப ஹீட் பண்ணி குளம் ஹீட் பண்ணி சுற்றியில் லைட்டாக தட்டினா கூட நிமிடுற மாதிரி அவங்க பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுதுன்னா டெம்பர் பட்டை வந்து எப்படி சொல்கிறது, இரும்பு பட்டை மாதிரி பதக்கட்டு போயிடும். அதனால் வந்து அவங்க வந்து பழுக்க வச்சுறதுனால பதங்கட்டு போயிடும். அது சாதாரண டெம்பர் பட்டை மாதிரி ஆகி போயிடும், உருக்கு பட்டையாக ஆகி போயிடும். இப்போ வந்து எழுந்து என்ன பண்ணிக்கிறேன்னா, பட்டையை அப்படியே வந்து லாரி பட்டை வளர்த்தியாக கழட்டி போடுறாங்கல்ல கட்டுப்பட்டை, அந்த பட்டையை அப்படியே எடுத்து அப்படியே வந்து இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு வச்சுருக்கிறேன். 17 இன்ச்சு அப்படியே நெட்டு பட்டையை எடுத்து நமக்கு 17 இன்ச்சு பட்டையை கட் பண்ணி அதில் அப்படியே நமக்கு 1/4 ஓட்ட வேணுமா 1/2 ஓட்ட வேணுமா ஓட்டையை ஃபஸ்ட்டு போட்டு அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க வேலை அவ்வளோதான் முடிஞ்சுது. லோக்கல் வந்து நம்ம கேஸ் வெல்டரு கேஸ் கட்டர் இருக்கிறாங்கள, அவங்கள்ட்ட வந்து அந்த வளர்த்தி பட்டையில் பார்த்தீங்கன்னா வந்து லாரி பட்டையில் பூரா பட்டையுமே வளவாக இருக்காது. ஏதோ ஒரு சைடு ரைட் சைடில் லெஃப்ட் சைடு மட்டும் லைட்டாக பெண்ட் இருக்கும். அந்த பெண்டுக்கிற இடத்த மட்டும் அவங்க லைட்டாக பழுக்கிற அளவு விட மாட்டாங்க. ஒரு 3/4 தரம் லைட்டாக ஹைட்ரோலிக்கில் வச்சு நிமித்தினா பட்டை நிமிடுற அளவுக்கு பழுக்க வச்சு ஹைட்ரோலிக்கில் வச்சு நிமித்தி அப்படியே ஆற விட்டுருவோம். இப்படி பண்ணுறதுனால என்னென்னா பட்டை வந்து டெம்பர் வந்து அப்படியே இருக்கும், டெம்பர் வந்து லூஸ் ஆகாது. ஸோ அதனால் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரெடிமேடாக எடுத்து போடாதீங்க. எப்போனாலும் ஆனால் வருஷம் ஒரு செட்டு மாற்றுவோம் ப்ரோ. பட்டை ஒடிகிற வேலையை நம்மகிட்ட இருக்காது, ஒடியாது நிம்மறாது. போட்டோன்னா பாருங்க, ஓட்டுறப்ப அடுத்த வேலைக்கு போட்டோமா தூக்கி காட்டுறேன் பாருங்கள். நான் அப்போ போட்ட பட்டையே இப்போ 1 இன்ச்சு போயிடுச்சு ப்ரோ. இதே 14 இன்ச்சு 13 இன்ச்சு போட்டோன்னாலும் வச்சுக்காங்க, சரி ரெடிமேடு பட்டையெல்லாம் போட்டோன்னா அப்புறம் வருஷத்துக்கு 2 செட்டு பட்டை மாற்றிக்கிட்டு இருக்கணும்.
இப்போ அந்த பட்டையும் 1400 இது 1700. ஒரு ஐட்டம் போட்டாலும் டெப்த்துக்கும் களவு இல்லை. ஏன்னா அது வரதே குட்டைப்பட்டை. இது மாதிரி கட்டி காட்டுக்கும் என்ன பண்ணோம், கலப்பு ஃபுல்லாக விடும் போது கட்டி வந்து மேலே மாட்டுறதுக்கு பார்க்கும். இது கூட இன்னொரு நண்பர் சொல்லுவீங்க, ஏன் ப்ரோ மேலே வந்து இன்னொரு 2 இன்ச்சு ஹைட் பண்ணி போட்டுருங்க கலப்பையை, கட்டி மாட்டாது அப்படின்னு சொல்லுவீங்க. கலப்பையோட அமைப்பு வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் ப்ரோ வண்டி இழுக்கிறதுக்கு, கலப்பு இந்த மட்டத்தில் இருந்து இழுத்தா தான் வண்டி வந்து இழுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு கலப்பையை பெப்பரப்பான்னு ரொம்ப ஹைட்டாக போட்டோம்னா வண்டி இழுக்கிறது கொஞ்சம், வண்டிக்கு லோடு அதிகமாக கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது, அது ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே சயின்ஸ் முருகாரம் பார்த்தா அது அப்படி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கலப்பு வந்து இந்த ஹைட் தான் இருக்கணும். இதுக்கு மேலே குட்டாங்கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னா, ஒரு கலப்போட அமைப்பை மாற்றினோம்னா கொஞ்சம் லூஸ் காட்டுக்கெலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா, இப்பயும் சொல்கிறேன். ஆனால் பட் ஒரு டைட் காடு, ரொம்ப இருவலான காடு ஓட்டும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். சுஜித் என்னங்கிறான், மாமா நான் ஓட்டினதுலே வயக்காடு இந்த வருஷம் தான் மாமா இந்த வயல் வந்து இவ்வளோ பதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓட்டிட்டுக்கிறான். ஏன்னா அந்தளவுக்கு பதமாக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் அப்படியே அணுகுண்டாட்டம் பேர்த்து தூக்கி போடுவோம். அந்த வயல்லாம் ஓட்ட முடியாத ஓட்டம், வயசுன்னு போய் உசுறு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் வந்து வண்டி அப்படியே விட்டாவே கலப்பை அப்படி நொங்கு மாதிரி இறங்குது. காட்டை ஈரம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில். ஆனால் நல்லா ஈரம், கட்டியாக பாருங்கள், சிறுங்கட்டியாக தான் இருக்குது. இப்போ 2வது சாலுக்கு இதில் பாதி கட்டி உடஞ்சிரும். இவரது பார்த்திங்கன்னா 4.5 மணி நேரம் ஓடும். 1 2 3 4, அங்கே ஒரு 2 குண்டு, 4 6 குண்டு இருக்குது. சரி, நான் தான் இது வந்து ஓட்டுறதா பிளான், நானும் சேர்ந்து கோகுலம். சரி இவன் லீவு மாமா, செலவு கூட காசு இல்லைன்னா, சரி வா ஓட்டு, என்ன ஆகி போகுது ஓட்டு அப்படின்ட்டு அப்புறம் வந்து ஓட்டிட்டுக்கிறான். 2வது சால் திருப்பியாச்சு. பட்டை பாருங்க, ஏதாச்சும் ஒன்றுனாச்சும் வளைஞ்சிருக்குதா, அப்படியே வெச்ச மாதிரி அப்படி ஊசி மாதிரி இறங்கும். அது பட்டை எப்படி ப்ரோ அடிக்கிறீங்க, அதை ஒரு வீடியோ எடுத்து போடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறையா நண்பர் கேட்குறீங்க. கண்டிப்பாக அது இப்போதைக்கு இல்லை, கார்த்திக் இது பட்டை அடிப்பான். அப்படி அடித்தானா கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போகிறேன் நண்பா. இப்போ ஆம்பு கலப்பைக்கு அதே இடத்துல தான் போய் பட்டை அடிப்பேன். ஆனால் ஆம்பு கலப்பைக்கெல்லாம் நிமித்துற வேலைலாம் அப்படியே கட் பண்ணி அப்படியே போட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது 9 இன்ச்சு. இதுக்கு தான் நிமித்தணும். அது எப்படி நிமித்தணும்னா அந்த கலப்பை அது பட்டை பைக்கு எப்படி கட் பண்ணுறோம் என்னங்கிறத அதை வீடியோவில் காட்டுறேன், பார்த்து நீ தெரிஞ்சாங்க எப்படி கட் பண்ணி எப்படி அடிக்கிறோம்னு. நிறையா பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ப்ரோ. அதே 300 ரூபாய்க்கு இது பண்ணிக்கிட்டு தான் இது அதுக்கடா 300 ரூபா சேர்த்து போட்டு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து பட்டையை பொறுத்தவரைக்கும் டெம்பர் குறைஞ்சி போச்சுன்னா நீங்கள் 1300 ரூபாய்க்கு எடுத்து போட்டுட்டு உங்கள் ஏரியாவெலாம் 5 கிலோக்கு என்ன ரேட்டு பட்டைனா அதை ரேட்டு சொல்லுங்கள், ரேட்டு சொல்லுங்கள். இங்கே எங்கள் ஊரில் இப்போ 1300 ரூபா ரெடிமேடு. ஆனால் பட்டை வளையும், அதெல்லாம் கேரண்டியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கல்லில் மாட்டினா வளைச்சின்னா நாங்கள் பொறுப்பில்லன்றுவாங்க. அது எடுத்து 4 ஐட்டம் கொண்டு போய் ரேத்தை கொடுத்து எல்லாம் சம்டி போட்டு அடித்து நிமித்துறதுக்கு இது மாதிரி 300 ரூபா சேர்த்தி போட்டு நீங்கள் செஞ்சு போட்டிங்கன்னா பட்டை வந்து எதுவுமே கிராக் ஆகாதுங்கப்பா. அம்மா அல்லுது அப்படியே பாரு போடலாம் மாட்டேங்குதா. எந்த அளவுக்கு இறங்கி போகுது பாரு. இது வந்து கரெக்டாக ஒரு 3/4 அடி கேரண்டியாக எடுக்கும் ப்ரோ. ஏன்னா பட்டை புது பட்டைக்கிறதுனால 3/4 அடி எடுக்கும். ஓகேவா, சும்மா நான் 1 அடி போகுது 1.5, அதை விட்டுட்டு நான் வந்து 1 அடி போகும் 1.5 அடி போகணும்னு சொல்லல, 3/4 அடி எடுக்கும் ப்ரோ. ஏன்னா கட்டி இருக்குது கலப்பை, இன்னும் ஒரு 1/2 அடியாக கலப்பை இறங்கணும். ஆனால் கலப்பையை விட்டால் டயர் ஸ்லீப்பேஜ் எடுக்குது. 4 வீல் டிரைவர் தான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்காங்களேன். ஓகே ப்ரோ, அதுங்காட்டியும் கோகுல் அங்கே அந்த நெல்லங்கட்டை ஓட்டிட்டு இந்த தென்னந்தோப்புல ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கும் பாருங்க. இதுக்கெல்லாம் கலப்பையில் ஓட்டி விட்டு தான் பார் ஓட்டணும்னு சொன்னோம்ல, அந்த வயல் ப்ரோ ஓட்டிகிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். யார் உள்ளக்கிறா, பையன் இருக்கிறா பிள்ளைட்டு இருக்குது. நம்ம போகக்கூடாது, எட்டிருந்து பார்க்கணும் எப்படி ஓட்டுறாங்கன்னு. ஆத்தா இருக்கிறாரு.
இது அப்படியே பார் ஓட்டலாம் ப்ரோ. ஆனால் பாருக்கு தகடுக்கு மண்ணே வரல, ரொம்ப கம்மியாக வருது. அதனால் இப்போ தென்னை மரத்தை ஓரம் மட்டும் ஒரு 2 சுற்று ஓட்டி பார் ஓட்டினோம்னா மண் கும்முன்னு வரும். அப்படியே ஆளை பார்த்தோன்னு சிரிப்பான் பாருங்கள், கள்ள சிரிப்பு. இது மறுபடியும் நாளைக்கு காலையில் இதை பார் ஓட்டுறேன் ப்ரோ. பார் ஓட்டுறது வீடியோ எடுத்து போடுறேன். தென்னை மரத்தை ஓரம் எங்கள் சைடெல்லாம் இப்படி தான் பார் ஓட்டும். ஏன்னா இன்றைக்கி இதை ஓட்டிட்டு அங்கே அம்பு கலப்பு இருக்குது, அவன் 5 கலப்பு ஓட்டுறான். இதுக்கே இன்றைக்கி பொழுதாயிரும். ஸோ அதனால் நாளைக்கு தான் இதை பார் ஓட்டணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில் மழை வர மாதிரி இருந்தால் பொழுதோடையே வரணும். இல்லைன்னா இருக்கிற உழவெல்லாம் ஓட்டிட்டு நாளைக்கு தான் வரணும். இப்போயே பாருங்கள் கோவில் என்னங்கன்னா 5 கலப்பு ஓட்டிட்டு அப்புறமேட்டு பார் பொழுதோடு ஓட்டிகிட்டு இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அம்பு கலப்பா அப்படிங்கலாம் ஓட்டினா காடு தேங்கிக்கிட்டே போவோம். சுஜித்தும் சம்பளத்தில் லீவ் இருக்கிறான், இவனும் சம்பளம். ஆனால் ஆளுக்கு ஒரு வயலில் ஓட்டுறத விட்டுட்டு ஒவ்வொரு வயலாக ஓட்டலாமா. மட்டை வாய்க்கிலே புந்துக்கிச்சான். இப்படி ஓட்டி விட்டோம்னா தென்னை மரத்தை ஓரம் மட்டும் ஓட்டி விட்டோம்னா பாருக்கு மண் அருமையாக வரும்னு வச்சுக்காங்களேன். அதுக்கு தான் இந்த வேலை. எல்லாம் தென்னை மரத்தை வேறு மாட்டிக்கணும் ப்ரோ. இப்போ பாருங்கள் 2 சுற்று ஓரத்தில் விட்டுட்டோம்னா அப்படியே ஓட்டுறதுக்கு கும்முன்னு பாருக்கு மண் அப்படியே அட்டகாசமாக வரும். நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டுறான். 4 வீலுமே ஸ்லீப்பேஜ் ஆகுது. முடிச்சிட்டான். அடுத்தது மேடு ஏறுது. கோகுல் ஓட்டுற ஸ்டைல் தான். நீ ஓட்டு, நான் அங்கே போகணும் சுஜித்துக்கிட்ட. நீ ஓட்ட என்னைக்கு இதெல்லாம் ஓட்டுறது? பாருங்க ப்ரோ என்ன ஓட்ட சொல்கிறான். இந்த ஓட்டம்பா அப்படி நோவாத வளர்த்து என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியல. கீர் விழவ மாட்டேங்குது. எல்லாம் ஒரு வருஷமாக ஓட்டாதனால எல்லாம் தென்னை மரத்து வேறு வருது ப்ரோ. ஓகே ப்ரோ, தோப்பு அவ்வளோதான். கடைசி சுற்று ஓட்டுறான். ஓட்டிட்டு இந்த வயல் ஏற்கனவே ஓட்டி போட்டோம். சரின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை ஒரு சால் ஓட்டி போட மழை வரங்காட்டியும் பார் ஓட்டலான்னு சொல்கிறாரு. இந்த மூளை எப்படி தான் தண்ணி பாஞ்சுதே? அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல சுஜித்து. வெயில் சும்மா வாட்டுன்னு வாட்டுது. இன்னும் 2 மணி நேரம் இந்த கோவில் ஓட்டங்காட்டி மூக்கில் ரத்தம் வரப்போகுது. பால் ஊற்றினா ஒரு 40,000 பால் ஊற்றிருப்பேன். அவ்வளோதானா? காது வரைக்கும் ஏன் சொல்றா? வேண்டாம், நீ ஓட்டு ஓட்டு ஒரு சால் ஓட்டு. இப்போ இதில் என்ன அடிக்கும்? இதில் காது வலிக்காதான். காது வைக்காது ஓட்டு. ஐயோ கடவுளே. டாப் இருந்தால் டாப் வாங்கிக்கோ, மேலே எதுவும் பிரச்சனை இல்லை. டாப் இல்லாதனால காதை போட்டு தள்ளுது. இன்னும் போய் அங்கே அவர் 1.5 மணி நேரம் வரும். எப்படியும் என் தலையில் கட்டிவிடுவான்.
எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு. இப்போ 2 மணி நேரம் ஓட்டினதுக்கு எல்லாம் வலி எடுத்துருக்கோம். நல்லா ஏமாத்துறான் இருக்கான். வாடி இன்னும் 2 மணி நேரம் இருக்குது. ஓகே ப்ரோ, அங்கே நான் அந்த சுஜித் ஓட்டுற இடத்துக்கே போகணும் இப்போ. டேய் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னடா எடுமாப்பிள்ள போலாம். ஏய் வீட்டுக்கு போனா சோறு திங்கலாம். சந்தோஷ் ஏ அவன் பேனரில் போட்டு கூட எடுத்துக்கோண்டா, செல்ஃப் மோட்டில் அடிச்சுக்கோண்டா. வாடா கொடுத்துட்டு வாடா. மாப்பிள்ள நான் போலாம் வா, இவங்க வரமாட்டானுங்க வா போலாம். ஏ சாவி கூடுறா, கொடுத்துட்டு வாடா கோவல. வீடியோ எடுக்கிறீங்களா? போயிருண்டா. வீடியோ இதுதான் மாப்பிள்ளை வேணுங்கிறது. பாரு வந்த உடனே பிரிஞ்சுக்கிட்டாங்க. குடும்பம் வண்டி ஓட்டத்துல கொடுத்துருந்தமாண்ணா கேளுங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ. பை, டேக் கேர்.